வணக்கம். இந்த காணொளி சில நேரங்களில் நீண்ட காணொளியாக இருக்கலாம். பொறுமை உள்ளவர்கள் இந்த காணொலியை தொடர்ந்து கூர்ந்து கவனிக்கலாம். விருப்பமில்லாதவர்கள் இதை தாண்டி செல்வது எந்தவித குறையும் இல்லை. ஆளுமை அல்லது தலைமைத்துவம், இந்த பண்புடையவர்கள்ட்ட முதலாவது இருக்க வேண்டிய விஷயம் கட்டளைக்கு கீழ்ப்படிதல். என்றால் ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவன் தான் ஒரு ஆளுமைக்குரியவனாக மாற முடியும். இது இல்லாதவர்கள் சிறந்த ஆளுமை உள்ளவர்களாக வர முடியாது. இப்போ நீங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கலாம், சில நேரங்களில் நீங்கள் தாயகத்தில் இருக்கலாம், ஏதாவது ஒரு அமைப்பில் நீங்கள் இருப்பீங்க. விளையாட்டுக் கழகங்கள், சிறசமூக நிலையம், ஊர் சம்பந்தப்பட்ட சங்கங்கள் இருப்பீங்கள். அங்கே வருஷம் பொதுக்கூட்டம் நடக்கும். புதிய தலைவர் செயலாளர் தெரிவு செய்யலாம். இல்லாட்டி சென்ற வருடம் நடந்த அறிக்கையில் அங்கே சமர்ப்பிக்கும் பொழுது ஒரு நபராக இருந்தோன்னு கேள்வி கேட்குற எல்லாம் அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் ஒரு நியாயபூர்வமான கேள்வியை நாங்கள் கேட்குறோமோ இல்லையன்றது எங்கள் மனசாட்சிக்கு தெரியும். கேள்வியை நாங்கள் கேட்கறதால நாங்கள் ஒன்றும் ஒரு உயர்ந்த நிலையோ இல்லாட்டி எல்லாம் தெரிந்தவர்களாகவோ நாங்களே நினைக்கிறது வழக்கம். ஏன்னு சொன்னால், சிவபெருமானை பார்த்து நக்கீரன் சபையில் கேள்வி கேட்டதால சிவபெருமானையே கேள்வி கேட்டவர் நக்கீரன் என்று சொல்லி நக்கீரனை நாங்கள் பெரிசா நினைக்கிறது. அப்போ அந்த கேள்வி கேட்கறதால நாங்கள் எல்லாரும் அறிவாளியாகவோ இல்லாட்டி ஒரு ஆளுமை மிக்கவர்களாகவோ இருக்க முடியாது. இப்போ அந்த கேள்வி கேட்கிற ஆள் அந்த தலைமைத்துவத்துவம் கொண்டவரை அவர் இருந்து செய்கிற பொறுப்படுத்தி செய்வாரோண்டா செய்ய மாட்டார். இரண்டை கேள்வி மட்டும்தான் கேட்பார். இது என்னத்தை காட்டும் என்று சொன்னால், நாங்கள் மற்றவர்களை இல்லாட்டி எமக்கானவர்களை வளர விடாமல் பார்த்து கொள்றது. கேள்வி கேட்கறதால மட்டும் நியாயமும் அது சம்பந்தமான குழுவோ இனமோ வளர்ந்துட போறது கிடையாது. முதல் ஒரு பொறுப்புக்கு ஒருவன் வருகிறான் என்று சொன்னா அவனை செயற்பட விடணும். அவர் என்ன நோக்கத்தில் இருக்கிறார். சில நேரங்கள் அவர் பிழை விடலாம். அந்த பிழைய திருத்துறதுக்குரிய வழியாத்தான் நாங்க அறிவுரை சொல்லணுமே தவிர சபையில வச்சு கேள்வி கேட்கறதாலேயோ இல்லாட்டி பொது வழியில நாங்கள் அதை பற்றி பேசுறதாலேயோ எந்த பிரயோசனமும் இல்லை. அந்த குழுவோ அந்த இனமோ வாழாது. எப்போதுமே அந்த இனத்துக்குரிய தலைமை இல்லாமலே எப்போதும் இருக்கும். இப்ப இதுக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்றேன்னு சொன்னா, துருக்கி நாட்டுக்கும் பிரித்தானிய படைக்கும் பிரித்தானிய நாட்டுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு போர் ஒன்று நடக்குது. பிரித்தானியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உலகம் முழுத்துல ஆட்சி பொழுதும் அரச குடும்பத்திலும் சரி இல்லாட்டி பிரித்தானிய அரசு ஊடாக கிடைக்கின்ற கட்டளைகளை அதுக்கு கீழே உள்ளவர்கள் கேட்டு கீழ்ப்படிந்து அதுக்குரிய மாதிரி வேலை செய்வார்கள். இப்படித்தான் பிரித்தானிய அரச குடும்பம் உலகம் முழுத்துலா கோலோச்சிய பொழுதும், உதாரணத்துக்கு இலங்கையில பிரித்தானியர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. இங்கேருந்து ஒரு தகவல் போகும் கடிதம் மூலமா. அந்த கடிதம் இலங்கைக்கு பொறுப்பாளர் ஒரு ஜெனரலோ இல்லாட்டி யாராவதுக்குரிய பொறுப்பாளர்கிட்ட போய் அங்க உள்ளவர் அங்க வேறு இடங்களுக்கு எல்லாம் அந்த தகவலை அனுப்புவார். வெறும் கடிதம் உண்ட ஆணையா பெற்றுக்கொண்டு அவர் அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்வார்கள். இங்கேருந்து பிரித்தானிய அரசு குயினோ இல்லாட்டி கிங்கோ அனுப்புற அந்த செய்தி, அந்த ஸ்டாம்ப், அதை பார்த்துட்டு தான் அவர்கள் வேலை செய்வார்கள். இது அரச கட்டளை, கீழ்ப்படிதல். பார்த்தே இருக்க மாட்டார்கள். அதை மீறி பார்க்கிறா அவர்கள் இலங்கையிலிருந்து பிரித்தானியா மகாராணியிடமிருந்து ஒரு தகவலோ இல்லாட்டி நேரடி தகவல் பெறுறதா இருந்தால் மாசக்கணக்காக டிராவல் பண்ணி திரும்ப போய் அந்த அந்த ஓர்டரை பெற்றுக்கொண்டு திரும்ப கட்டளை கீழ்ப்படிதல். இதுதான் இது நாங்கள் பிரித்தானியர்களிடம் அழகாக நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அவர்கள் இன்னொரு விஷயம் சொல்லுவார்கள், யூ கான் பிரேக் த laws or rules but you can bend. அதாவது தங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை வளைச்சு கொள்ளலாமே தவிர உடைக்க இயலாதுன்னு சொல்லுவார்கள். இப்ப அந்த பிரித்தானிய துருக்கி கதைக்கு நான் வரேன். 2 நாட்டுக்கு நடுவில் ஒரு போர், 2 வீரர்களுக்கு இடையில் ஒரு போர் நடக்குது. திடீரென பிரித்தானிய படையை பார்த்து ஒரு நபர், ஒரு ராணுவ வீரன் இன்னொரு ராணுவ வீரனை தூக்கி கொண்டு வாரான். அப்ப யார் தூக்கி கொண்டு வாரது, யார் காயப்பட்டிருக்குன்றது இங்க பிரித்தானிய படைக்கு தெரியாது. அப்ப ஆயுதமும் கொண்டு வரார். அப்ப இந்த பக்கம் இருக்கிற பொறுப்பாளர், அதாவது கேப்டன் சொல்றார், ஆயுதத்தை தயாரா வச்சுக்கொள்ளுங்க, இந்த சூழ்நிலையும் வேற சுடன் நினைக்காதீங்க, ஏன்னா யாரும் ஒரு காயப்பட்டால தூக்கி கொண்டு வாரான். அப்ப வீரர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கிற பாரவன் ஏதாவது ஏமாற்றி வேலை செய்து தங்களை தாக்க வாரான்னு போட்டு சுடுறதுக்கே எத்தனிச்சு கொண்டிருக்கு. அப்ப கேப்டன் சொல்றான், என்னுடைய
உத்தரவின்றி இந்த எந்த ஒரு துப்பாக்கி பிரயோகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கட்டுமையா சொல்லி கொண்டு கிட்ட 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 அவன் வந்து கொண்டிருக்கான். இவெல்லாம் வீரர்கள்லாம் சுடுறதுக்கு எத்தனிச்சு கொண்டே இருக்கிறான். கேப்டன் சொல்றான் சுடவே கூடாது சுடவே கூடாதுன்னு சொல்லி 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 கிட்ட வந்த பிறகுதான் தெரியுது காயப்பட்டிருக்கிறவன் வந்து ஒரு பிரித்தானிய படை வீரன், தூக்கி கொண்டு வாரவன் வந்து ஒரு துருக்கிய வீரன், துருக்கி ராணுவ படை வீரன். அப்ப அதுக்கு பிறகுதான் தெரியுது தங்களுடைய படையில காயப்பட்ட ஒருவனை எதிரி நாட்டு வீரன் தூக்கி கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறான். கொடுத்துட்டு அவன் சொல்லுவான் போர்ல ஜெயிக்கிறது தான் எங்களுடைய வேலை, போர்ல மற்ற ராணுவ வீரர்களை கொள்றது தான் எங்களுடைய வேலை, ஆனா காயப்பட்டா அதை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு ராணுவ வீரன் கடமை. இதுதான் உலகம் முழுத்துல என்ன சொல்றது போரியல் ரீதியாக நடக்கிற உண்மை. அப்ப இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அங்க நாங்கள் தெளிவா பெறக்கூடிய மாதிரி இருந்தது. அதாவது கட்டளைக்கு கீழ்விடல். அன்றைக்கு ஒரு அவனை விஷயம் தெரியும் சுற்றிருந்தா காயப்பட்டவனும் செத்திருப்பான், துருக்கி வீரனும் செத்திருப்பான். அந்த துருக்கி வீரன் அந்த ராணுவ வீரனை ஒப்படைச்சிட்டு சொல்றான் நான் என்னுடைய கடமையை முழுசா செய்துட்டு நான் என்னுடைய பக்கம் போறேன், உங்களுக்கு என்ன சுடணும் இருந்தா நீங்க சுடுங்கன்னு சொல்லி போட்டு நிற்பான். அப்ப பிரித்தானிய படைகளால சுட முடியாம போயிடும். அவன் திரும்ப துருக்கிய படைகள் பக்கமே போறான். இது ஒரு பெரிய வரலாறு. இது என்னன்னு சொன்னா இது என்னத்தை சொல்றதுன்னு சொன்னா கட்டளைக்கு கீழ்ப்படிதல். முதல் நாங்கள் கேள்வி கேட்கிறது, மற்றொரு குறை சொல்றது, ஒரு ஆளுமைக்கு வாரவனை இல்லாட்டி பொறுப்புக்கு வாரவனை அது உடனடியாக அந்த இடத்துல இருந்து விரட்டி அடிக்கிறக்கூடிய வேலையெல்லாம் செய்யறது, இந்த கேள்வி கேட்கறது, குறை சொல்றது, சொல்லுவாங்க புரணி பாடுறதுன்னு சொல்லி, இதுதான் அந்த இனத்துக்குரிய எந்த தலைமையுமே வராம பார்த்துக்கொள்ளும். இப்ப எங்களுக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்குது. 2009க்கு பிறகு எங்களுக்குரிய தலைமை யாருன்னு சொன்னா ஒருத்தருமே இல்லை. ஏன்னு சொன்னா கேள்வி கேட்கறது, புரணி பாடுறது, குற்றம் சொல்றது, ஏண்டா எங்கடையாக்கள் யாருமே கட்டளையை கீழ்படிய தயாரில்லை, எல்லாரும் நக்கீர. இந்த சம்பவம் நான் சொன்ன இந்த பிரித்தானிய படைக்கும் துருக்கிய படைக்கும் இந்த சம்பவம் வந்து பெரிய வரலாறு. அந்த 2 வீரர்களுடைய சில பிரித்தானியாவில் இப்பவும் பிரித்தானியர்கள் ஞாபகார்த்தமா வச்சிருக்கிறார்கள். கூகுள்ல போய் பிரிட்டிஷ் அண்ட் டர்க்கி இஸ் a war time என்று சொல்லி அடிச்சு வேத என்ன சொல்றது சிலை இருக்குன்னு சொல்லி சிலை இங்கிலீஷ்ல எப்படி சொல்ற சர்ச் அண்ட் அடிச்சிங்கன்னு சொன்னா அந்த அந்த படம் உங்களுக்கு வரும். நான் முடிஞ்சா நான் இதுக்கு பின்னால ஆட் பண்ண பார்க்குறேன். சிம்பிள் இதுதான். என்ன சொன்னா இப்போ பொறுப்படுத்து அது எந்த அமைப்பா இருக்கணும், ஊர் சம்பந்தமா சங்கம் சம்பந்தமாகவோ இல்லாட்டி தேசிய சம்பந்தமாகவோ யார் வேணுமெல்லாம் பொறுப்புக்கு வர இங்க கிணபேர் தயாரா இருக்கணும். வந்து இந்த சொல்லாடல், வசைபாடல், புரணி, விமர்சனம் இதுல தாண்டி செய்ய எங்கடையாக்கள் யாருமே விடுறதில்லை. ஏன்னு சொன்னா கட்டளைக்கு கீழ்படுகிற எண்ணமே இல்லை. இவர்களால இந்த இனத்தால அப்படி இருக்கும் வரைக்கும் எதையுமே இவர்கள் சாதிக்க போவது கிடையாது. நன்றி, வணக்கம்.